கலாக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். வேலூர் வந்த விஜய் திமுகவை போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. பயங்கர ஃபயரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பலவிதமான சுவாரஸ்யமான வியக்கத்தக்க வருந்தக்கூடிய இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போகிறார். இன்னும் 26 தேர்தல் 2-3 மாதம் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க டிவிகேயினர் வந்து உற்சாகமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. விஜய் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய கனவு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதில் நாம் ஒன்றும் தப்பு சொல்ல போகிறதில்ல. இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். ஆனால் உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும், ஆளுங்கட்சியாக டிவிக்கே வரணும் அப்படின்னு என்ன இருக்கோ, ஆசை இருக்கோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போடக்கூடிய குடிமக்களா, தமிழ்நாட்டினுடைய மக்களா, தமிழர்களா, நமக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, மக்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, அது என்ன? இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் மக்கள் எதனால் ஓட்டு போட்டாங்க, எப்படி ஓட்டு போட்டாங்க, எதனால் தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் விஜய்கிட்ட இருக்கா? விஜய் வந்து தன்னை அதுக்கு தயார்படுத்திட்டு வந்திருக்காரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. இதில் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் வந்து விஜய்கிட்ட மக்களின் சார்பாக சில கேள்விகளை, நியாயமான கேள்விகளை முன்வைப்போம். அந்த கேள்விகளுக்கு விஜய் அல்லது விஜய் கட்சியினரிடம் அல்லது அந்த நிர்வாகிகளிடம் பதில் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு. அதுக்கு முன்னாடி திருக்குறள் 49வது அதிகாரம் காலமறிதல் 482வது குறள், பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்குங்கயிறு. பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்குங்கயிறு. பொருள் என்னென்னா, காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணைக்கும் கயிறாக அமையும். இதுதான் வந்து அதுக்கான விளக்கம். சரி, இப்போது நாம் கேள்விகளுக்குள்ளே போவோம். வேலூருக்கு வந்த விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், டெல்லியாக தமிழ்நாடாக பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இது என்ன எம்பி தேர்தலா, இது என்ன பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலா, எதுக்கு ஸ்டாலின் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பேசியிருக்கார். இது ஊழலுக்கும் மக்களுக்குமான தேர்தல், லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான தேர்தல், இது தூய சக்திக்கும் தீய சக்திக்குமான தேர்தல் அப்படின்னு வந்து அவர் வந்து பேசியிருக்கார். அப்போது விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாறும் தெரியல, தமிழ்நாட்டினுடைய அந்த உயிர் நாடியான அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல, எதுவுமே தெரில அவருக்கு அப்படின்னு அவருடைய பேச்சிலேருந்து நமக்கு புரியுது. இன்னொன்று அது பெரிய ஏமாற்றமாகவும் இருக்குது. சரி, ஏதோ வந்து திமுகவை பேசுகிறாங்க, திட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து அரசியல் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நாம் இருந்தால் கூட, இவர் இந்த வேலூரில் பேசின பேச்சு வச்சு பார்க்கும்போது அவருக்கு எந்த விதமான ஆழமாக இல்லை, மேலோட்டமான அரசியல் புரிதல் கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது 2000 ஆண்டு கால வரலாறு என்பது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஒரு வடக்கு தெற்கு போர், இது ஒரு ஆரிய திராவிட போர். அப்போ ஆபத்து என்பது வடக்கு இருந்தால் வரும். ஏன்னா 3 பக்கம் நமக்கு கடல், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வடக்குல இருந்தால் நமக்கு ஆபத்து வரும். அப்படிங்கும்போது வடக்கு நமக்கு எப்பயுமே பிரச்சனை. அப்படிங்கும்போது அந்த வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா கூட தமிழ்நாட்டில் அசோகர் காலம் தொட்டு எத்தனையோ பேரரசர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை வந்து பிடிச்சு ஆட்சி செஞ்சதே கிடையாது. இதுதான் வரலாறு. இது ராகுல் காந்தி உள்ளிட்ட பல பேர் வந்து பேசியிருக்காங்க, பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க. அப்போது இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை, ஊழலை, கொலை கேஸை இது மாதிரிலாம் பயன்படுத்தி மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் மாதிரி பிஜேபி கடுமையை எதிர்த்த நபர்களையும் கூட பார்த்திங்கன்னா அவங்க மேலே உள்ள சொத்துக்கு லஞ்ச ஊழல் இதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற அதில் வந்து காட்டி மிரட்டி அவங்கள வந்து தங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிமுகவை தங்களுடைய ஒரு அடிமை திமுக போல் நடத்திக்கிட்டு இருக்குது பிஜேபி. அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டை எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சி அதிமுக அழிச்சிடணும். ஏன்னா பல மாநிலங்கள் அவங்க இதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுக பின்னணியில் நின்றுக்கிட்டு
பிஜேபி எப்படியா தமிழ்நாட்டை வந்து ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல். அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். இது கூட தெரியாத விஜய் இப்படி வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறார். இப்போது விஜய் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறாரு. அது அவர் ஆசை, அவங்களுடைய இது. நமக்கு அதை வந்து நம்ம மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் ஆசைப்பட உரிமை உண்டு. அவங்க வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க முதலமைச்சர் ஆகலாம், வரலாம், போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய்கிட்ட மக்கள் சார்பாக நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விஜய் வந்து பதில் சொல்லுவாரா, அல்லது விஜய் கட்சியினர் பதில் சொல்லுவாங்களான்னு நம்ம விஜய் முன்வைக்கிறது என்னென்னா, ஊழல் லஞ்சம் அப்படின்று பேசுகிறார். ஊழல் லஞ்சம் அது மட்டும்தான் இங்கே தலையாய பிரச்சனையா? இங்கே வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஆனால் இந்த பயங்கரமான புரட்சியாளர்கள் தங்களை காட்டிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம், அப்புறம் மதுவை ஒழிக்க போகிறோம். நீ நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன், மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வர்றவங்க எல்லாருமே அயோக்கிய பசங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பிஜேபிக்காரர் என்ன பண்ணான், அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தனை வந்து உண்ணாவிரதம் இருக்க வச்சு டெல்லியில் அவன் வந்து காங்கிரஸ் ஊழல் நடந்துருச்சு, இந்தியாவே ஊழல் மயமாயிருச்சு, ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உண்ணாவிரதம் இருந்து அதன் மூலமாக இந்தியா முழுவதும் வந்து பல்வேறு விதமான ஊழல் உத்தமர்கள்லாம் வந்து போராடி அதில் வந்து அண்ணா ஹசாரேவுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தவரில் ஒருத்தர் நம்ம விஜயும். இப்போ அந்த அண்ணா ஹசாரே எங்கே போனான்? எத்தனை ஊழல் பிஜேபியில் A to Z ஊழல்னு இருக்குது. கூகுள் அடித்து போய் பாருங்கள். பிஜேபி A to Z ஊழல்னு போய் அடித்து பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வரும். ஒவ்வொரு ஏபிசிடியில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா பல ஊழல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஊழலாலையும் லஞ்ச லாவணத்தாலும் கார்பரேட்டுகளுக்கும் விற்றுக்கிட்டு இருக்கிற பிஜேபி, இந்த பிஜேபியை வந்து இந்தியாவுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது இந்தியாவுக்கே ஆபத்து. அந்த பிஜேபி இந்தியாவிலிருந்தே அகற்றணும். அப்படிப்பட்ட பிஜேபியை ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய் வெறும் ஊழல் லஞ்சம் அப்படின்னா, ஊழல் லஞ்சத்துக்காக கூட நீங்கள் பிஜேபி விமர்சிக்கணுமே. நீங்கள் ஊழல் லஞ்சம்னா கூட பிஜேபி விமர்சித்து பேசணுமே. ஆனால் அதுக்காக கூட பேச மாட்டேங்கிறார். சரி, இப்போ நாம் என்ன கேட்குறோம் விஜய் கிட்டனா, தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து தரமாட்டேங்குது பிஜேபி அரசு. இதை பற்றி ஏன் விஜய் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய விஜய் ஆட்சிக்கு வந்தார்னா இதே பிரச்சனை தானே வந்து பிஜேபி செய்யும். அப்போ அவங்க நிதி தரமாட்டேங்கிறாங்களா, இப்பயும் தரமாட்டேங்கிறாங்களா? இது திமுக பிரச்சனை கிடையாது இல்லை, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இல்லை. கல்விக்கு நிதி தரமாட்டேங்கிறாங்க. புதிய கல்விகளை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து கல்விக்கு நிதி கொடுவோம். 5000 கோடி ரூபா வந்து கல்வி நிதியை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போது அமைச்சரே சொல்கிறார், நீங்கள் 5000 கோடி ரூபா வந்து புதிய கல்விகளை ஏற்றுக்கலாம், நீங்கள் இலக்கு நேரிடும் அப்படிங்கிறார். அதுக்கு எடப்பாடி கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கார். ஆனால் விஜய் எதுவுமே சொல்லலை. சரி, மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க. எய்ம்ஸு இன்னும் கட்டி முடிக்கலை. ரயில்வேவுக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, நமக்கு சும்மா கிள்ளி போடுறாங்க பேருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கான நிதியை தர மாட்டேங்கிறாங்க. அதையும் மாநில அரசு தான் போட்டு செஞ்சிகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் திமுக பிரச்சனையா? இதெல்லாம் வந்து மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இல்லை. இதை ஏன் இது விஜய் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு? இப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பீங்களா மாட்டிங்களா? இப்போயே கேட்காத நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து கேட்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? அது உடுப்பா. இந்த பிஜேபியினுடைய மாநில தலைவர் நாகேந்திரன், அந்த நாய் த்ரிஷாவையும் விஜயையும் வந்து ஒப்பிட்டு இழிவுபடுத்தி பேசினால, எல்லாருக்கும் தெரியும் இல்லை? ஏன் நீங்கள் வந்து அதை பற்றி கண்டிக்கவே இல்லை? ஏன் உங்கள் கட்சிக்காரங்க யாருமே கண்டிக்கலை? ஏன் அதை வந்து பெரிய ஒரு ஒரு பெண் அவங்க வந்து உங்களோட வந்து நட்பாக இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு தோழமையாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இதாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒருத்தன் பொதுவெளியில் பேசுகிறான். உங்கள் கூட பழகின ஒரு காரணத்துக்காக அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பிட்டு உங்கள் இழிவாக பேசுகிறான். அது கூட நீங்கள் குரல் கொடுக்க மாட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு முதலமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களுக்கு வர்ற ஆபத்தை, டெல்லியிலேருந்து வர்ற ஆபத்தை, வடக்கிருந்து வர்ற ஆபத்தை எதிர்த்து போராடுவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? சரி, தமிழ்நாட்டு கல்விக்காக ஒதுக்குற நிதி தரமாட்டேங்கிறான்னு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எஸ்ஐஆருங்கிற பேரில் கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போது கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. மீதி இப்போ வந்து 75 லட்சம் பேருக்கு மேலே இப்போது
நீக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வந்து இது வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லையா? இதை பற்றி என்னைக்காவது வந்து வாய் திறந்து பேசியிருக்கீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சரி, அதை விடுங்க. மோடி நம்மளுடைய கீழடியில் நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மை 5000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்கிற இது ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பிஜேபி அரசு வந்து அங்கீகரிக்க மாட்டேங்குது. தமிழர்களுடைய இந்த வரலாற்று தொன்மையை உலகத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது. ஆய்வுக்கு வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இது தமிழர்களுடைய பிரச்சனை, இது திமுக பிரச்சனையா? ஏன் இதுக்காக வந்து விஜய் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அதை கூட விடுங்க. எல்லா விஷயத்திலும் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி வஞ்சிக்குது. ஒன்றும் இல்லாமல் மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, குடும்ப கட்டுப்பாடுன்னு. அந்த குடும்ப கட்டுப்பாட்டை வடநாட்டில் எந்த மாநிலமும் கடைபிடிக்கல. தென்னாட்டு தான் வந்து முறையாக கடைபிடிச்சது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அதை கடைபிடிச்சது. ஃபஸ்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்லாம் கூட வந்துருச்சுங்க. அப்படி வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தி வச்ச பிறகு இப்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி சீட்டை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு வடநாடுகளில் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தாத மக்கள் குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டதுனால அங்கே மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு அதிக எம்பி கொடுக்க போகிறாங்களாம். தென்னாடு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா குறைவான மக்கள் இருக்கிறதுனால எம்பி தொகுதியை குறைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது என்றைக்காவது நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்களா? சரி, இது ஒரு பக்கமாக. அடுத்து மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி கம்மி அப்படிங்கிறாங்க. நமக்கு முறையாக நம்மக்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியிலேருந்து பல விதமான வரிகள் வாங்கிட்டு போகிறதுல நமக்கு வர வேண்டிய பங்கு, சட்ட ரீதியாக நமக்கு வர வேண்டிய பங்கையே தரமாட்டேங்கிறாங்க. இது என்றைக்காவது விஜய் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் திமுக பிரச்சனையா? இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமைகளையும் நிதியையும் வந்து தராத போது அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது. ஆனால் திமுக இதுக்காக போராடி இருக்கு பல முறை. அவங்க 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் திமுக தான் போராடி இருக்கு. இதுதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கான ஒரு பொறுப்பு. தமிழ்நாட்டு உரிமைன்னு வரும்போது ஒன்று சேர்ந்து நிற்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஆள போகிறேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் தமிழ்நாட்டு உரிமையில் நீங்கள் எல்லோரும் ஒரே குரலில் பேசணும். எல்லா தமிழ்நாட்டு கட்சிகளும் ஒரே குரலில் பேசணும். இந்த பிஜேபிக்காரன் பேச மாட்டான். அவன் வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற வேலையை தான் செய்வாங்க இங்கே இருக்கிற பிஜேபிக்காரன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு கட்சி, இங்கே உருவான கட்சிகள் நீங்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக நிற்கணும். ஏன் இந்தியை கொண்டு வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம மேலே? அதை வந்து நீங்கள் ஏன் வந்து என்றைக்குமே எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? சரி, எப்போ தான் எதிர்ப்பீங்க? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் போகும்போதும் உங்கள் ரசிகர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு உங்களை பின்னாடி துரத்திட்டு வர்றது, சக்கரத்துக்கு அடியில் போய் விழுகிறது, அதில் உயிர் சேதமாகிறது. கரூரில் வந்து 41 பேர், இது வரைக்கும் 53 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்காதீங்க, அநாகரிகமாக நடந்துக்காதீங்க, முண்டி அடிச்சுட்டு வராதிங்க, குழந்தைங்களை எடுத்துகிட்டு வராதிங்க, இது இங்கே முறையாக வாங்க, நாகரிகமாக வாங்க, பொறுப்பாக நடந்துக்குங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் எந்த மேடையிலே பேசியிருக்கீங்களா? உங்கள் ரசிகர்கள், உங்களுக்காக வரக்கூடிய ரசிகர்கள், அவங்க உயிர் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன் நீங்கள் உங்களுக்காக உயிரை கொடுக்க வரக்கூடிய, உங்களுக்காக உழைக்கக்கூடிய, உங்களுக்காக ரசிகராக இருக்கிறவங்க பற்றியே நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் கவலைப்படுவீங்க, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் வந்து போராடுவீங்க, சண்டை போடுவீங்க, டெல்லிக்கிட்ட பேசுவீங்க, எங்கள் உரிமையை நிலைநாட்டுவீங்கன்னு நாங்கள் ஓட்டு போடுறோம். நாங்கள் எப்படி நம்புறது? இல்லை, எதை வச்சு நம்ப சொல்கிறீங்க? விஜய், நீங்கள் சொல்லுங்கள், எதை வச்சு எங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? திமுக தீய சக்தி, டிவிக்கே தூய சக்தின்னு சொல்கிறதுக்கா? சரி, அதில் நான் சில கேள்வி கேட்கட்டா? நீங்கள் தூய சக்திங்கிறீங்கள, நீங்கள் வந்து வாங்கின காரு, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இறக்குமதி செய்த காருக்கு நீங்கள் வரி கட்டினீங்களா? அது கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க குட்டி, அதுக்கப்புறம் தானே அந்த பிரச்சனை இதாச்சு. சரி, நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்களா, இந்த சம்பளத்தெல்லாம் முறையாக கணக்கு காட்டி அதுக்கான வரியை கட்டிகிட்டு இருக்கிறீங்களா? புலிப்படத்தில் 15 கோடி ரூபாய் நீங்கள் வந்து மறைச்சிட்டீங்க, அதில் வந்து நீங்கள் கருப்பு பணத்தை வந்து கணக்கு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து கண்டித்து அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா அபராதம் விதிச்சுதா இல்லையா? இப்படி சின்ன சின்ன விஷயத்துலேயே நீங்கள் வந்து நியாயமாகவும் யோக்கியமாகவும் உண்மையாகவும் இல்லை அப்படின்னா, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நியாயமாக யோக்கியமாக நடந்துப்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது?
மக்கள் எப்படி நம்புவாங்க, ஓட்டு போடுவாங்க? நீங்கள் லஞ்ச லாவணத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்கிறோன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்டயே நேர்மை இல்லையே. நீங்கள் வரியே கட்ட மாட்டேங்கிறீங்க முறையாக. அதுக்கு ஒரு ஆடிட்டர் வச்சு, அந்த ஆடிட்டர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பார்ப்பான். அந்த ஆடிட்டர் தான் இன்றைக்கி டிவிகேவுக்கான பொருளாளர். உங்கள் ஆடிட்டரை வச்சு தான் பிஜேபி உங்களை மிரட்டுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆடிட்டருங்க இந்த விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பெரும் முதலாளிகளுக்கும், எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கும், நடிகர்களுக்கும், பெரிய பணக்காரராக இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலான ஆடிட்டர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான். உங்களுடைய எல்லா லிஸ்ட்டும் வந்து அவங்க கையில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கிற பெரும் நிறுவனங்கள்லாம், இந்தியாவில் உள்ள பெரும் நிறுவனங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு வாரி வாரி இறக்கிறான், பணத்தை கொடுக்குறான். ஏன்னா எல்லா ஆடிட்டரும் பிஜேபி ஆளு தான், ஆர்எஸ்எஸ் ஆளு தான். அது மாதிரி உங்கள் ஆடிட்டரும் ஆர்எஸ்எஸ் ஆளு தான். அவனையே டிவிகேவுக்கு பொருளாளராக போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் குடுமையே வந்து பிஜேபி கையில் இருக்குது. நீங்கள் அதனால தான் பிஜேபி மிரட்டி பேச மாட்டேங்கிறீங்க, எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. அது நீங்கள் வந்து திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. திமுகங்கிறது இங்கே உள்ள ஒரு கட்சி. அது நாளைக்கு தோத்துருச்சுன்னா, ஆட்சி விட்டு போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்துத்துவ சக்தி அது. அது வந்து ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி. அந்த கட்சியை எடுத்து சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் கிடையாது, திறமையும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. உங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? விவரம் தெரிஞ்சு அறிவுள்ள மக்கள் யாராவது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? எங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது நடந்திருக்கிறீங்களா இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து? இப்போ எதை வச்சு எங்களை ஓட்டு போட சொல்கிறீங்க? அப்புறம் என்ன திட்டினா என் ரசிகர்களை திட்டுறது, ரசிகர்கள் கூட இல்லை, மக்களை, தமிழ்நாட்டு மக்களை திட்டின மாதிரியாம். தமிழ்நாட்டு மக்களும் இவரும் ரத்தமும் சதையுமோ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களும் நீங்களும் ரத்தமும் சதையுமோ அப்படின்னு சொன்னால், 41 பேர் செத்த போது அந்த 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் வெளியே வரலையே. கேட்டால் திமுக வந்து எங்கள் மேலே பழியை போட்டுருச்சு, ஸ்டாலின் சார் என் மேலே பழியை போட்டிங்க. அவர் பழியாக போட்டார் உன் மேலே? எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சியும் உங்கள் டிவிகேவையும் விஜயையும் உங்களையும் வந்து குற்றச்சாட்டி இருக்கு. ஆனால் முதலமைச்சர் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினவர். உங்களை இதுவரைக்கும் குற்றச்சாட்டாமல் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். இது எல்லாரும் உங்களை குற்றச்சாட்டிட்டான். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு இது உங்களுக்கும் தெரியும். ஆனால் நமக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தது அப்படி, நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிறதான படிக்க முடியும். நமக்கு சொந்தமாக பேசவும் தெரியாது, சொந்தமாக சிந்திக்கவும் தெரியாது, சொந்தமாக அரசியலும் தெரியாது. என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ, டைலாக் பேப்பர் கொடுக்குறாங்களோ, அந்த டைலாக் பேப்பரை வந்து சினிமாவில் நட்டு நடிங்க சார். எதுக்கு சார் மேடையிலையும் அரசியலையும் வந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்க? உண்மையாலுமே நான் ஒரு விஜய் ரசிகைங்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து வெக்கப்படுறேன். நான் எத்தனையோ நான் வந்து உங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன், அது வேறு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வேலூரில் பேசுனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வருத்தப்படுறேன், நான் வெக்கப்படுறேன். இத்தனை வருஷம் நான் விஜய் ரசிகனாக இருந்தேங்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அதாவது அறிவில்லைன்னா அறிவு வளர்ந்துடும், தைரியம் இல்லைன்னா தைரியம் எப்படி வரும்? தப்பு செய்கிறவங்களுக்கு எப்படி தைரியம் வரும்? நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தப்பு, உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள் வந்து அவன் கையில் எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறான். உங்களை நம்பி ஓட்டை போட்டு நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு போயிருங்களே எடப்பாடி மாதிரி. எங்களுக்கு ஒரு எடப்பாடி வந்து நாங்கள் அனுபவிச்சதே போதும். இன்னொரு எடப்பாடி மாதிரி நீங்கள் வந்து அதே செய்கிறதுக்கு எங்களுக்கு எதுக்கு இன்னொரு ஆள் எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி ஏற்று எவன் தைரியமாக ஃபைட் பண்ணுறானோ அவனை தான் இங்கே தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஏற்று ஃபைட் பண்ணதுனால தான் அண்ணா முதலமைச்சர் ஆனார். கலைஞர் அதே மாதிரி தான் டெல்லி ஏற்று தொடர்ந்து ஃபைட் பண்ணதுனால தான் அவரை தொடர்ந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. கலைஞர், எம்ஜிஆர் அப்படிங்கிற 2 இருதுருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இங்கே வந்து ஆட்சி செஞ்சதே ஒழிய எந்த இந்திய தேசிய கட்சி இங்கே ஆட்சிக்கு வர முடியல. அப்போ நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்களா? அது அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்துக்குங்க, பேசிக்கிங்க, திட்டிக்கிங்க, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் டெல்லியை எதிர்க்காமல் இருக்கிறதுங்கிறது என்ன உள்நோக்கம் அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு விடை தேவைப்படுது. அப்போ நீங்கள் டெல்லி மட்டும் எதிர்க்கவே மாட்டீங்க, திமுக மட்டும்தான் எதிர்ப்பீங்கன்னா
இது பகல் வேஷம், இது வந்து ஏமாத்து வேலை. அதனால் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுள்ள மக்கள் ஏற்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வர்ற 2026 தேர்தலில் நிச்சயம் உணருவீங்க. அப்போது வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு. உங்கள் பின்னாடி கொஞ்சம் பேர் வந்து ஏதோ ஆர்வ கோளாறுல உங்களை பார்க்குறதுக்காக சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னா தமிழ்நாடே உங்கள் பின்னாடி இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக உயிர் விட்டவனுக்கு கூட நீங்கள் ஒரு துளி கண்ணீர் விட மாட்டேங்கிறீங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் கட்சி சார்பில் ஒரு போஸ்ட் அடித்து ஓட்ட மாட்டேங்கிறீங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. போன கூட்டத்தில் செத்தவனுக்கு இந்த கூட்டத்தில் இரங்கல் தெரிவித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. நீங்களா சார் நீங்கள் வந்து இரக்கத்தோட தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் வந்து டெல்லி ஏற்று சண்டை போட்டு ஃபைட் பண்ணுவீங்களா? நீங்கள் த்ரிஷாவும் உங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிறான் பிஜேபிக்காரன், அதை கேட்க துப்பு இல்லை. நீங்கள் எப்படி சார் எப்படி விஜய் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக நீங்கள் வந்து நிற்பீங்கன்னு நாங்கள் நம்புறது? ஒரு காலம் நீங்கள் நிற்க மாட்டீங்கிறது வேலூரில் நீங்கள் வந்து பேசுனதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் தமிழ்நாட்டு மக்களும் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை 2026 என்ன ஆக போகுதுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க.